மச்சான் சொல்கிறா தோ இங்கே நுங்கம் பக்கத்தில் ஸ்டர்லிங் பெட் கிளினிக்கு. சரி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ டீ கடையில் வெயிட் பண்ணு. சரி ஓகே. பாப்பா தொடாம பாரு, கடிச்சிட போகுது. அதெல்லாம் கிடைக்க மாட்டான். திருடனே வந்து கடிச்சாலும் திருப்பி கிடைக்க மாட்டான். அவன் கிட்ட போய் கொஞ்சம் காலமுக்கு சொல்லுவான். அது சரி. அடுத்த நாய் யாரு? தோ நிக்குதே இந்த நாய் தான். அட்டிங்கு தம்பிடே ஒழுங்கா இருக்கணும். உங்க டாக் நேம்? காவியா. காவியாவா? ஆம்பளை நாய் தானே, பொம்பளை பேர் வச்சிருக்கீங்க? அது வாங்குறப்போ பொண்ணு நினச்சி பேர் வச்சிட்டேன். அப்புறம் வளர 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 தான் மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சேன். புரியுது புரியுது. சரி ஓகே, நம்ம வெயிட் செக் பண்ணிடலாமா? அது என்ன பழக்கம் ஆம்பளைங்கிட்ட வெயிட் செக் பண்றது? ஏங்க அது ஒரு ப்ரொசீஜருங்க. அப்போ உங்க வெயிட் சொல்லுங்க. ஹலோ, பொண்ணுங்கிட்ட ஏஜ் வெயிட்லாம் கேட்க கூடாது, தெரியாதா? உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் அடி. அதான் நியாயம் இல்ல. அதெல்லாம் பாய் ஸ்டாக், உங்களுக்கு புரியாது. என்னமோ வெயிட் செக் பண்ணிடலாமா? கடைசி வரைக்கும் வெயிட் சொல்லவே இல்லை. ஏங்க உங்க நாயை மட்டும் நிக்க வைங்க. சாரி. ஓகே. வெயிட்லாம் ஓகே தானே? ஓகே தான், பட் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஆய் வந்துட்டே இருக்கு டாக்டர். ஹலோ, நான் நாய்க்கு கேட்டேன். நானும் நாய்க்கு தான் சொன்னேன். ஃபுட்லாம் ப்ராப்பரா தானே தரீங்க? அதெல்லாம் எனக்கு வீட்டில் போறதை விட சிவனுக்கு நல்லாவே போடுவாங்க. எப்பெல்லாம் எப்படி ஆகுது? வேற ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா? ஐ மீன், கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ இன் டீட்டெயில்? சொல்றேன். காலங்காத்தாலே என் மூஞ்ச நக்கி எழுப்பி சோறு கேட்பான். கரெக்டா ஒரு 8 நிமிஷத்துல சாப்பிட்ட வாயோட ஆய் வருதுன்னு வந்து நிற்பான். சரி ஃபீல் பண்ணாதீங்க. சாப்பிட்டா விக்கல் வருதும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கக்கா வருதும் நார்மல் தானே. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி போனா நார்மல். இவன் 10-12 வாட்டி போறான். போறது கூட பரவாயில்ல, ஆனா ஒரு வாட்டி இவனை கூட்டிட்டு போய் வரதுக்குள்ள எனக்கு வெயிட் குறைஞ்சிரும் போல. தின்றான் போறான். ஏண்டா நாயே ஏண்டா இப்படி பண்ற? டாக்டர். ஐயோ சாரி. ஆனா இவ்வளவு பண்ற இவனுக்கு கிடைக்கிற மரியாதை கூட எங்க வீட்டுல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன வச்சு பேச்சு போடுறியா? என்ன சப்பாத்தி கருகி இருக்கு. மா ஒண்ணும் இல்ல. ஆனா இதுவே அவன் கூப்பிட்டா. என்னடி பட்டு, பசிக்குதா? அம்மா உனக்கு தான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும், வந்துடுறேன். என்னடா லுக்கு? இப்பெல்லாம் எங்க அம்மா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இவன் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடி பட்டு புடி தங்கண்டி சும்மா ட்ரீட் தராத. அப்புறம் ஆய் வருதுன்னு என்கிட்ட தான் வந்து நிப்பான். குழந்தைடா. குழந்தை. ஆமா, நீ எனக்கு மூத்த புள்ள, அது எனக்கு இளைய புள்ள. என்னப்ப? நடத்துங்க. டேய், பிரேமாக்கா வீட்ல பிளவுஸ் கொடுத்துருக்கேன், போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? அதெல்லாம் முடியாதுமா, வேலை இருக்குமா? டேய், அவங்க எங்கேயோ ஊருக்கு போறாங்களாண்டா, இப்ப வேற வீட்ல இல்ல, அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறேன். தீபக் அண்ணா கல்யாணத்துல பாத்துமே அந்த பொண்ணா? ஆமாண்டா, நல்ல லட்சணமா இருந்தால. அவ்வளவு சீன்லாம் இல்ல. சரி குடு, போய் தொலைறேன். இது பேக் எங்க? அந்த கபோர்ட்ல வச்சிருக்கேன்டா, போய் எடுத்துக்கோ. டேய், எவன் கூடயாவது சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்காத, ஒழுக்கமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற வழிய பாரு. தினமும் இவனாலே சோறு வீணா போகுது. டேய், அப்படியே வரும்போது 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாடா, காவியாக்கு தோசை சுட்டு தரணும். தோசை. எனக்கு சோறு, அவனுக்கு தோசை. அப்பதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல பொண்ணுங்களை, குழந்தைங்களை, நாய்ங்களை எல்லாரும் அன்கண்டிஷனலா லவ் பண்ணுவாங்க. நான் பசங்களை ஒரு சில கண்டிஷன்ஸோட தான் லவ் பண்ணுவாங்க. இத சொல்றதுக்கு தானே நீ இவ்வளவு நேரம் பேசின. ஆனா இவன் மேல இவ்வளோ பாசம் காட்டுற எங்க அம்மா இவனை வாங்க போறேன்னு சொல்றப்போ முடியவே முடியாது. இப்படித்தான் பூஷணத்தோட பையன் நாய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு யூகே போயிட்டான். அதே மாதிரி நீ நாளைக்கு எங்கேயா பொறுக்க போயிட்டனா என்னாலெல்லாம் பார்க்க முடியாது. முடியாதுன்னா முடியாது. எந்த வாய் நாய் வேணான்னு சொல்லுச்சோ இப்போ அதே வாய் நாயின்னு சொன்னா வாயில் அடிப்பேன்னு சொல்லுது. எல்லாம் அவங்க கொடுக்குற செல்லம் தான். நான் என்னடா பண்ண? சரி விடுங்க, கட்டி போட்டா நிக்கிறதும் கட்டாம போட்டா நக்கிறதும் நாய்க்கு சகஜம் தானே. சரி, வேற ஏதாச்சும் இருக்கா செக் பண்றதுக்கு?
வீட்டில் ஒரு புலி பொம்மை இருக்கு. எப்போவாச்சு அது கிட்ட போய் கால் ரெண்டுத்தையும் மேலே போட்டு மேலேயும் கீழே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுறான். ஏன்? அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் நாய் ஹீட்டில் இருக்கு. இல்லையே, எப்பவுமே என் கூட ஏசியில் தான் கிடக்குறான். ஐயோ அது இல்லைங்க, காவியா ஆல்ரெடி ஏஜ் பார் ஆயிட்டான். டாக்டர், அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஏங்க, ஒரு நாயோட லைஃப் ஸ்பேனுக்கு அது இந்நேரம் மேட் பண்ணி ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கி வளகாப்பு பண்ணுமா? ஏங்க, பொண்ணுங்களுக்கு தான் வளகாப்பு பண்ணுவாங்க. இவனுக்கு வேணா நீங்க பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணுங்க. ஆனா இவன் தான் ஆம்பளையாச்சே, விட்றா. பொம்பளைங்க சமாசாரம் நமக்கு எதுக்கு? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பையனும் பொண்ணும் எதுக்கு லவ் பண்றாங்க? பிரேக்கப் பண்ண. சரி, நான் அப்படி வரேன். எங்க நீங்க தானே இப்படி வர? நீ ஐயோ அது இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ரிசப்ஷன். ரிசப்ஷனுக்கு அப்புறம் நைட் என்ன நடக்கும்? மேட்டர் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு? மேட்டர் தானே, புரிஞ்சிருச்சு. கள்ளி. சரி, இப்ப நான் என்ன பண்ணும்? நீங்க எதுவும் பண்ண வேணாம், நான் இதான் பண்ணும். இது பண்றேன் பாரு. என்ன ஏதோ ஸ்மெல் வருது? நான் இல்ல, வேணா தலையை கூட தொட்டுப்பாரு. நீயா? ஆமா ஆமா. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. காவியா, ஒழுங்கா ஒரு இடத்துல நில்லு. இப்போ காலை தூக்கி இங்க வை. பாத்து பாத்து. சூப்பர். செம்மையா இருக்கல்லி. ஓ ஆயா. ஏன் நாய்க்கெல்லாம் ஆய் வராதா? ஹலோ, உங்க நாய் என் நாயை குறுகுறுன்னு பாக்குது. காவியா, என்ன பழக்கம் இது? பொறுக்கி நாயே. காவியா, இங்க பாரு. காவியா, என்னையா பண்ற? புடியா. இருங்க, உங்க நாய் ஹீட்ல இருக்கு. ஆமா, என்னப்பா? சூப்பர், உங்க நாய் ஹீட்ல இருக்கு, ஏன் நாய் ஹீட்ல இருக்கு. ஹீட் நீ மீட் ஆகணும்னு இருக்கு, விட்டுருங்க. யோ, எந்த ஆம்பளை நாயா? டேய் முருகா, காவியா.